கரூர் சம்பவத்துல உயிரிழந்த குடும்பங்களுக்கு அரசு பணி வழங்கி இருக்கிறது சரியான முடிவுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தவறான முடிவு. அந்த நேற்று பேசும்போது சொன்னாரு, உங்க விஜய், அதாவது எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க தோழர், எங்க அண்ணன், நான் இருக்கிறேன்னு சொல்லுன்னு சொல்லி. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா, இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. அப்படி அரசியல்வாதியா மாறிட்டாருன்னு சொல்ல முடியாது. அவர் ஒரு நல்ல மனிதரா இருக்கிறார். நான் இருக்கேன் உங்களோட. யார் என்ன ஓடினாலும் நான் மக்களை விட்டு எல்லாம் ஓட மாட்டேன். அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான் எனக்கு முக்கியம். கரூர் சம்பவத்துல உயிரிழந்த குடும்பங்களுக்கு அரசு பணி வழங்கி இருக்கிறது சரியான முடிவுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? முடிவுன்றது நல்ல முடிவு தாமா, சந்தோஷமான முடிவு தான். அது நல்லதுமா உங்களுக்கு. சரியான முடிவு தானே. நல்ல முடிவு, சரியான முடிவு தான். தவறான முடிவு. ஏன் எதனால தவறுன்னு? ஏன்னா கூட்டத்துக்கும் ஒரு கூட்டத்துக்கு போனவங்க எல்லாம் இறந்தவங்களுக்கு எல்லாம் வேலைனாக்கா, அப்போ ஒவ்வொரு கட்சிக்காரும் ஒவ்வொரு கூட்டத்துக்கு போறவங்க செத்தவங்க எல்லாம் வேலை கொண்டா, அப்போ படிச்சுட்டு உங்களுக்கு என்ன வேலை இருக்கு நீங்களே சொல்லு. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். எவ்வளோ பிள்ளைகள் படிக்குது, படிக்க சொல்ல அப்போ ஒன்றும் படிக்க அக்காலத்துக்குள்ள பசங்களுக்கு வேலை கொடுக்குறீங்களே. அப்போ படிக்கிற பசங்க அந்த எக்ஸாம், என்ன எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாங்களே, இப்போ அவங்களுக்கெல்லாம் வேலை இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம். படிக்கிறாங்க, இன்னும் எவ்வளோ பசங்க படிக்கிறாங்க. அந்த காலேஜ் கேட்டு ஒரு 5 நிமிஷம் லேட் ஆச்சுனாலே வெளியில நிறுத்திட்டாலே அழுவுதுங்க பசங்க. எவ்வளோ நான் எவ்வளோ கெஞ்சுதுங்க. எல்லாம் ஓவருங்க, எல்லாம் தப்பு தாங்க. அது ஆறுதலாக இருக்கிறதுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான்மா. எதனால அப்படி நினைக்கிறீங்கன்னா, அவர் மேல பழி சுட்டினதுனால அப்படிலாம் இல்லை. ஒரு குடும்பம் வந்து தவிக்க கூடாதுன்றதுனால ஒரு முதல்வரா போய் அந்த வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு. அதாவது உயிர் போனதுங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறாருல வாய்ப்பு, அது நல்லது தானே. கவர்மெண்ட் சர்வெண்ட் நல்லது தானே. அது உயிர் எடுத்தது அவங்க, உயிர் கொடுத்தவருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்குறது ரொம்ப நல்லது. நல்லதை செய்கிறாரு. ஏன்னா நிறையா இது இழந்துட்டாங்க, அதனால இது குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வழிகாட்டின்னு கூட சொல்லலாம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்ப முழுசா அரசியல்வாதியா மாறிட்டாருன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இன்னும் நடிகர் மாதிரியே தான் இருக்காருன்னு தோணுதுங்களா? அப்படி அரசியல்வாதியா மாறிட்டாருன்னு சொல்ல முடியாது. அவர் ஒரு நல்ல மனிதரா இருக்கிறார். நாட்டுக்கு நல்லது செய்யணும், மக்களுக்காக வந்து நல்லது செய்யணும்னு வந்திருக்கிறார். அவர் வந்து அரசியல்வாதியா அவ்வளோ நடிகராகவும் இல்லை, நம்ம மக்களோட ஒரு மனிதனா இருந்து தமிழ்நாட்டை காப்பாத்துவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. அவரு நல்லா முழுசா மாறி இருக்கிறாரு. ஆனா வெளியில யாருக்கும் தெரியல. இல்ல, அவர் அரசியலா மாத்தாரு. ஏன்னா வந்து அவர் வந்தது வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் நல்லது, ஏழை மக்களுக்கு எல்லாமே நல்லா செய்கிறாரு. அதெல்லாம் வந்து தப்பே சொல்லக்கூடாது. அவர் வந்து கரெக்டாக பண்ணுறாரு, அதுதான் சந்தோஷமான விஷயம். இப்போ மக்கள்லாம் பாருங்கள், எல்லாமே வந்து இப்போது பயம் இல்லாமல், எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் இருக்கிறாங்க. அதுதானே மெயின் பாயிண்ட்டு. ஓகேங்களா? இப்போ வந்து அது அரசியல் ஆகுறது வந்து வேற ஒருத்தவங்க, அது மாதிரி சொல்லக்கூடாது. அதில் அவர் கரெக்டாக தான் பண்ணி வர்றாரு. கரூர்ல உயிரிழந்தவங்களுக்கு நினைவா நினைவிடம் அமைக்கப்படும்னு முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காரு. அதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? சந்தோஷம். அது வந்து நல்லது. அது வந்து அவர் போயிட்டு அங்க பிரச்சாரம் ஒரு இதுக்கு போனதுனால, அவர் மேல பழி சுட்டினதுனால அவருக்கு மனசு இடம் கொடுக்கல. மக்கள் இந்த நிலைமைக்கு இப்படி நம்மளால ஆயிட்டாங்களா, ஆனா அவர் மேல எந்த தப்பும் இல்லை. அதனால ஒரு நினைவிடமா கட்டினா அது ஒரு சின்னமா இருக்குன்றதுனால அவர் ஒரு கோரிக்கை வச்சார். ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு நல்லது பண்றாருன்னா, அந்த இறந்த குழந்தைங்க, ஏன்னா ஒரு அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, இவர் வந்து அதுக்கோசரம் தெய்வம் போல நல்லா செய்கிறாரு. அந்த தெய்வத்துக்கு வந்து 100% அவங்க இவர் பண்றதெல்லாம் 100% ஓகேம்மா, எதுவுமே இல்லைம்மா. இப்போ ஊர் இல்லாத ஆட்சி, எங்க போனாலும் லஞ்சம் கேட்க மாட்டேன்றாங்க. நாங்க போயிட்டு இப்போ ஒன்னே இல்லை, நாங்க வீட்டு பக்கத்துல ஒரு டேனேஜ் ஒரு இதுவாக இருந்தது, போனோம், உடனே ஆக்ஷன் எடுத்து உடனே வந்து பண்றாங்க. இது வந்து இவங்க 2 பேர் ஆட்சியில இந்த மாதிரி கிடையவே கிடையாது. போய் 10 வாட்டி பெட்டிஷன் கொடுக்கணும், போய் அவங்கள போய் பார்க்கணும், அவங்கள போய் கெஞ்சணும். அதுல கவுன்சிலர்னு ஒருத்தர் இருப்பார், அவருக்கு லஞ்சம் கேட்பாரு. வந்து இப்போ லஞ்சம்ன்ற ஊழல்ன்றது நிறைய குறைஞ்சி இருக்குது. அதாவது வந்து ஒரு தெருவுக்கும் சரி, ஒரு இதுலயும் சரி, எல்லா மக்கள்லாம் இப்போ வந்து டைரக்டா போய் பேசினா அந்த நம்பிக்கை கொடுத்துருக்கிறாரு. அந்த நேற்று பேசும்போது சொன்னாரு, உங்க விஜய், அதாவது எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க தோழர்,
எங்க அண்ணன் நான் இருக்கிறேன்னு சொல்லுன்னு சொல்லி, அது மிகப்பெரிய வார்த்தை. இது வரைக்கும் யாரும் எந்த அரசியல்வாதியும் இவ்வளவு போல்டா பேசுனது என் வயசுல நான் பார்த்ததும் கிடையாது. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. நல்லா போல்டா பேசி நல்ல ஒரு ஹெல்த்தான ஒரு முதலமைச்சர், அவர் நல்லா இருக்கணும். கடவுள் வந்து 100 ஆயுசு அவர் ஆரோக்கியம் கொடுத்து அவர் நல்லா இருக்கணும். இந்த தமிழ்நாட்டு மக்கள் நல்லது செய்யணும். எல்லாமே நல்லா சூப்பராக வச்சுப்பாரு. ஏன்னா இப்போ நான் சாதாரணமாக அயன் பண்ணுறோம் வீட்டில், ஒரு வேளை சாப்பாடு போகிறதுக்கு இல்லை, இதுதான் சாப்பாடு போகிறது. ஆனால் அவர் அப்படி இல்லை. அவருக்கு சாப்பாடு இல்லைன்னா ஏழை மக்கள் சாப்பாடு போடுற பத்துக்கு வந்து அரசியல், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சுமே. அவர் நல்லா செய்கிறாரு. ஏன்னா என்னை பொறுத்தவரையும் அவர் தெய்வத்தை போல் வந்து இந்த அரசியல் இப்போ வந்துக்கிறாருல, இந்த 5 வருஷம் வந்து நல்லா பண்ணுவார். ஏன்னா குழந்தைங்க இறந்தது, ஏன்னா மனசாட்சி தான் இறக்கிறது கொஞ்ச நாள் தான் எல்லாமே உயிர் வாழப்படுது. ஆனால் இவர் வந்து எல்லாமே நல்லது பண்ணுறாரு பத்துக்கு. அது எல்லாமே முடிவு வந்து இவர் முடியும். அவரால் 5 வருஷத்துக்கு குழந்தைங்களுக்கோசம் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவார். எவ்வளோ குடும்பத்துக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுங்கிறாரு இந்த வருஷம் தெரிஞ்சிருக்குமா. இந்த 6 மாதத்துல தெரிஞ்சிச்சு. இன்னும் ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா நல்லா பக்கா பண்ணுவாருமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அவரை பொறுத்தவரை. அப்புறம் வேற என்ன, முதலமைச்சர் அவர்கள் இப்போ முழுசாக அரசியலில் ஈடுபட்டு நல்ல ஆட்சி கொண்டு வராரு. அது வரவேற்கக்கூடியது தான். நன்றி. நமக்காக வந்திருக்கிற மக்களை காக்க வைக்கிறதுக்கு நான் ஒன்றும் ஆதாயம் தேடுற அரசியல்வாதியெல்லாம் கிடையாது. மக்களுக்காக அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். எனக்காக எல்லாமும் கொடுத்த என் மக்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். கான்பிடண்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும்.